Hi friends, today's special Beehoon பெரட்ட போகிறோம். அதுவும் Singapore noodles with curry paste. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கும்போது சம்திங் நியூவாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 180 கிராம் மீஹூன் எடுத்துங்க. மீஹூன் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ப்ரான் நான் ப்ரே சைஸு ஒரு 5 எடுத்துருக்கேன். ஃபிஷ் கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். எக் 3 எடுத்துக்கங்க. வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா சிறுசாக கட் பண்ணிக்கங்க. பூண்டு 4 பூண்டு எடுத்து 4 நல்லா இடிச்சிருங்க. கொச்சாயில் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட யூஸ் பண்ணலாம். தவுகி ஒரு கப் எடுத்துக்கங்க. கேப்சிகம் சில்லி அது வந்து ஒரு கப் எடுத்துச்சிங்க. சிறுசாக நீட்டாக வெட்டிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அது முன்னுக்கு ஃபிஷ் கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம டைரெக்டாக அடுப்பில் போட்டோமோ அது வந்து பேர்ன் ஆகிரும். ஸோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அப்புறமே நம்ம சமைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேர்ன் ஆகாது கறி பவுடர். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். அடுத்தது நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் வார்ம் வாட்டர் ஊற்றிங்க. ஒரு 100 ml ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். சுகர் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு, அதாவது 1 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ப்ராஸு அதாவது சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சாஸை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ சட்டி எடுத்துக்குவோம். சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிற்பாடு நான் ப்ரான் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆஃப் குக் பண்ணுறேன். ப்ரான் குக் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் சைட்டில். இப்போ பாருங்கள் நல்லா கம்பாங்காச்சு ப்ரான்னு. ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அதே சட்டியில் நான் தவுகியை போடுறேன். தவுகியை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டணும். அது வந்து ஸ்லைட்லி டிரான்ஸ்பரண்ட் கலராக வரணும். கலர் சேஞ்ச் பண்ண பிற்பாடு நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். லேசாக கிண்டி விடுவோம். ஸோ இந்த லேசான சூட்லேயே அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், குக் ஆகிரும் சட்டுன்னு. இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஆயில், வெங்காயம் போட்டுக்குவோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிப்போம். நல்லா வாசமாக வரும். வெங்காயம் நல்லா வந்த பிற்பாடு நல்லா வாசமாக வரும். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ எல்லாம் சேஞ்ச் கலர் பண்ணதும் நம்ம கறி பேஸ்ட் ஸோ அதை ஊற்றிக்குவோம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ லேட்ஸான அனலை வச்சு நம்ம குக் பண்ணுவோம். ஸோ நம்ம குக் பண்ணுறப்ப அந்த கறியிலேருந்து எண்ணெய் வெளியாகணும், அதாவது ஆயில் வெளியாகணும். அப்படின்னாக்கா அந்த கறி பீஸ் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நிறம் மாறிடுச்சு பாருங்களேன். எண்ணெயும் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது நம்ம மீஹூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதை வறுத்து அப்படி தண்ணியோடு உள்ளுக்கு போடுவோம். ஸோ லேசாக வெட்னஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து தண்ணியில் இந்த டைரெக்டாக எடுத்து போடுறதுனால. போட்ட பிற்பாடு அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா பிரட்டுவோம். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்திங்க அடிக்கடிக்கு கீழே வந்து பரட்டி விடுங்க.
அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சாஸ் சீசனிங் சாஸ் ஊற்றிக்குவோம். ஸோ லேஸாக கட் பண்ணி விட்டுக்குவோம். கொத்தி விட்டோமா அந்த வந்து பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது லேஸாக வந்துருச்சுனாக்கா ஈஸிலி குக் பண்ண முடியும், நல்லா கட் பண்ண முடியும். கட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி விட வேண்டியதாக. ஸோ இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டாமல் அது மேலே கவர் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இந்த மாதிரி கவர் பண்ணி அந்த சூட்லேயே வேக விடுவோம் முட்டையை. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், தகியும் போட்டுக்கலாம். கொச்சாய் கீரை நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொச்சாய் கீரை இல்லைனாக்கா ஸ்ப்ரிங் அனியன் கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் நீட்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரட்டினீங்கனாக்கா ஈஸியாக பிரட்டலாம். ஸோ நூடுல்ஸ் வந்துருச்சு இல்லைன்னு இருந்தீங்க, நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் அதோட பதம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சிங்கப்பூர் நூடுல்ஸ் வித் கறி பேஸ்ட் இஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர், என்ஜாய் த ஃபுட். See you in next video. Bye.